ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் பார்ட் டைம் பிஸ்னஸ் ஐடியாஸ். நம்ம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நியூவாக வந்திருக்க அப்டேஷன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு புரிகிற மாதிரி, உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி வாங்க, இப்போ என்ன அப்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நான் இப்போ ஒரு சார்ட் ஒன்று ஓப்பன் பண்ணேன். அந்த சார்ட் இருக்க அப்டேஷன்ஸை என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் 15 டேஸ்க்கு எல்லாருக்கும் ஒரு ஒர்க் கொடுத்துருந்தாங்க. அதாவது ப்ரொஃபைல், பேங்க் டீட்டெயில் எல்லாமே நீங்கள் அப்டேட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லோரும் அப்டேட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி சப்போஸ் அப்டேட் பண்ணலை, எனக்கு சம்திங் மிஸ்டேக் ஆகிடுச்சு, என்னால் ஓப்பன் பண்ண முடியல அப்படின்ற கேட்டகரியான பீப்புளும் மெயில் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரியான மெயில் பண்ணுற பர்சன்ஸ், அந்த மாதிரியான இருக்கிற இஷ்யூஸுக்கு எல்லாத்துக்குமே மறுபடியும் அகெயின் ஒரு நாள் வந்து நமக்கு அப்டேட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டேட்டு எப்போன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் நோட்டீஸ் போர்டில் கண்டிப்பாக நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. அந்த டேட் வரும்போது நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் 15 டேஸ்க்கு என்ன ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேன் கார்டு வெரிஃபிகேஷன். இது வந்து நம்ம பண்ண வேண்டியது கிடையாது. எஸ்பிஓட அட்மின் டீம் வந்து பண்ணுவாங்க. நம்ம ப்ரொஃபைல் அண்ட் பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுக்கும்போது பேன் கார்டும் கொடுத்துருப்போம். ஸோ அந்த நம்ம பேன் கார்டு கொடுத்துருக்க நம்பர்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா, எல்லாமே கரெக்ட் பேன் கார்டு கொடுத்துருக்கோமா அப்படின்றது எஸ்பிஓ அட்மின் டீம் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. அதெல்லாம் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு மெயில் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த மெயிலை வச்சு நீங்கள் மிஸ்டேக்கை வந்து நீங்கள் திருத்திக்கலாம். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிடிஓ அண்ட் டீம் லீடர் பொசிஷன் செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்க போகுது. அதாவது யார் எங்கேருந்து எடுக்க போகிறாங்க அப்படின்னா, நம்ம வெளியிலேருந்து யாரும் எடுக்க போகிறது கிடையாது. நம்ம எஸ்பிஓ மெம்பர்ஸ்லேருந்து தான் பிடிஓவையும் டீம் லீடர்ஸையும் அவங்க வந்து எடுக்க போகிறாங்க. இதுக்கு என்ன ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்று தருவாங்க. யார் வேணாலும் ஃபில் பண்ணலாம். அதில் கேட்டிருக்க ஃபுல் டீடைல்ஸை வந்து ஃபில் பண்ணிவிட்டு ப்ளஸ் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதையும் நீங்கள் 1க்கு 2 முறை வாசி பார்த்துட்டு உங்களுக்கு அக்செப்டட் அப்படின்னு தோணுச்சுன்னா மட்டும் நீங்கள் அந்த பொசிஷனுக்கு அப்ளை பண்ணலாம். பிடிஓ டீம் லீடருக்கு அப்ளை பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்றதுக்காக எதுவுமே தெரியாமல் நீங்கள் மட்டும் எல்லாத்துக்கும் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணக்கூடாது. அப்படி தப்பாக ஃபில் பண்ணி நமக்கு அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு அவங்க கேட்கும் போது தெரிஞ்சது அப்படின்னா நம்ம ஐடி சஸ்பெண்ட் ஆகும். ஸோ அதையும் கவனத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணும்போது கரெக்டாக பார்த்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் படித்து பார்த்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுற எல்லாருக்குமே வந்து பிடிஓ டீம் லீடர் பொசிஷன் கிடையாது. அதிலேருந்து அவங்க செலக்ட் பண்ணுவாங்க யார் யாருக்கு என்னென்ன எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அதுக்கு சம் ப்ராசஸ் வந்து அவங்க வச்சுருக்காங்க. ஸோ அதுலேருந்து செலக்ட் பண்ணுறவங்கள தான் நம்ம பிடிஓ டிஎல்லாம் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க, அப்பாயின்மெண்ட் லெட்டரும் கொடுப்பாங்க. ஸோ எல்லாருமே பண்ணணும் அப்படின்றதுக்காக அவசியம் கிடையாது. உங்களுக்கு முடியும், என்னால் முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் மறுபடியும் தப்பு பண்ணிட்டேன், பேங்க் டீட்டெயில் ப்ரொஃபைல் டீட்டெயிலில் மறுபடியும் தப்பு பண்ணிட்டேன், எனக்கு அகெயின் ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்குறவங்க ஒரு சான்ஸ் தருவாங்க. பட் இந்த 2 டேஸில் அந்த சான்சஸ் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் வந்து கரெக்டாக வந்து உங்கள் பேங்க் டீட்டெயிலையும் ப்ரொஃபைலையும் அப்டேட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் எந்த சான்ஸும் கிடைக்காது. ஸோ இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம இதை ஒரு ஈக்குவலாக கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மறுபடியும் தப்பு பண்ணாமல் கரெக்டாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி உங்களோட அப்டேஷனை நீங்கள் முடிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 4th ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணியாச்சு, பாஸ்வேர்ட் மறந்து போச்சு, அதுக்கப்புறம் பேமெண்ட் வந்து எனக்கு ரிசீவ் ஆகலை. ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கு, ஐடி சஸ்பெண்ட் ஆகுது, அந்த மாதிரியான இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கு அட்மின் டீம் ஃபோன் பண்ணி உங்களோட எல்லா ப்ராப்ளம்ஸையும் சால்வ் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே இந்த 15 டேஸ்க்குள்ளே முடிக்கணும். ஸோ அதுக்காக எவ்வளோக்குள்ள குயிக்காக உங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ண முடியுமோ அதை சப்போர்ட் பண்ணால் தான் நம்ம அடுத்த ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ இந்த அதர் இஷ்யூஸ் எல்லாமே இந்த 15 டேஸில் வந்து சால்வ் பண்ணி ஆகணும் அப்படின்றது அவங்களுடைய குறிக்கோளாக வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு நாமளும் சப்போர்ட் பண்ணுவோம். ஃபைனல் அண்ட் லாஸ்ட் ஒன், கிளவுட் ஸ்டோரேஜ் சொல்கிறோமே, அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ அதுக்கும் நமக்கு வந்து சொல்லித்தரதுக்கு இந்த 6 மந்த் வந்து நமக்கு ட்ரைனிங் பீரியட் மாதிரி அதையும் நமக்கு சொல்லித்தராங்க. ஸோ இந்த கிளவுட் ஸ்டோரேஜில் நமக்கு எப்படி நம்ம என்ன ஃபர்ஸ்ட் ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாயின் பண்ணதும் இப்போ ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணும்போது எல்லாருக்குமே அப்பாயின்மெண்ட் லெட்டர் தருவாங்க. ஸோ அந்த அப்பாயின்மெண்ட் லெட்டரை பிரிண்ட் அவுட் எடுத்து சைன் பண்ணி கிளவுட் ஸ்டோரேஜில் வந்து நம்ம வந்து சேவ் பண்ணணும். ஸோ அது எப்படின்றதையும் நமக்கு சொல்லி தருவாங்க. ஸோ இதுதான் ஃபைனலாக சொல்லியிருக்காங்க. இந்த 5 பாயிண்ட்ஸையும் இந்த 15 டேஸ்க்குள்ளே முடிக்கிறது தான் டார்கெட். ஸோ எவ்வளோ சீக்கிரமாக முடிக்கிற முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணலாம், நம்ம எஸ்பிஓக்கு சப்போர்ட்டும் பண்ணலாம். ஓகே, இந்த 5 பாயிண்ட்ஸும் உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ்னால் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நியூ அப்டேட்ஸ் என்ன நீங்களும் தெரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கும் ஈஸியான லாங்குவேஜில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன். until then bye, டாடா.